ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்குது. முத்துவை பார்க்க நானே அழுதுட்டேன். ரொம்ப பாவமாக இருக்குது. அதாவது தப்பு பண்ணார், அவர் குடித்தார். குடிக்கும்போது கூட எல்லோரும் பேசும்போது அவரை திட்டுவாங்க. அப்போல்லாம் ரொம்ப அவர் ஒன்றும் அந்தளவுக்கு இது பண்ண மாட்டார். இப்போ தப்பே பண்ணாமல், குடிக்கவும் இல்லாமல் தப்பே பண்ணாமல் அவர் ஒரு வீண் பழியை சுமந்துக்கிட்டு கையில் இருந்த காரையும் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த நேரம் அவர் மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ அந்த நிலமையில் வீட்டில் உள்ளவங்களும் திட்டினாக்கா அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே போல் தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் மனோஜும் ரோஹிணியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முத்துவுக்கு இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு, வீட்டில் உள்ளவங்க எல்லாம் இப்போ முத்து மேலே கோவமாக இருப்பாங்க அப்படின்னு ரோஹிணிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றியே பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ மீனாவை காணுன்னு பார்த்துட்ருக்காங்க. மீனா வராங்க. மீனா உடனே விஜயா அப்படியே சேரில் உட்காந்துக்கிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு மிரட்டுறாங்க. உடனே ரொம்ப பெருமையாக எழுதிட்டு வச்சிருக்கீல உன் ஸ்கூட்டியில் 500 மாலை கட்டிய முத்துவின் மனைவி மீனான்னு, இதுக்கப்புறம் குடிகாரனோட மனைவி மீனான்னு எழுதி வச்சுக்க. இனிமேல் உன்னை எல்லாருமே குடிகாரம் பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க உடனே மீனாவுக்கு எல்லாத்துக்கும் என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? அவர் குடித்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படி பார்த்தாக்கா உங்களை தான் குடிகாரனோட அம்மான்னு சொல்லுவாங்க. நீங்கள் தானே வளர்த்தீங்க சின்ன பிள்ளையிலேருந்து. இப்போ தானே கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட முடியல. என்னத்துக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தானே சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்துருக்கீங்க. ஏன் ஒழுங்காக வளர்க்க வேண்டியதானே? என்னையே குறை சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. மாற்றி மாற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்னன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா சொல்கிறது கரெக்டு தானே, நீங்கள் தானே வளர்த்துருக்கீங்க. அவங்க இப்போ தானே கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க. அவர் குடித்ததுக்கு மீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அப்படியே ரோஹிணி நீங்கள் மீனா நீங்கள் நான் அன்றைக்கே சொன்னேன் அவரை கண்டித்து வைக்க சொல்லி, ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவர் இந்த நிலைமைக்கு நிற்கிறாரு, இந்த வீட்டு மானத்தையே மொத்தமாக வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரோஹிணி பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவால் எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க. ஏன்னா தப்பு புருஷன் மேலே இருக்குது, நம்ம என்னத்த பேச முடியும்னு நிற்கிறாங்க. இப்போ அண்ணாமலை என்னன்னாக்கா கோவப்படுறாரு, எல்லாம் நிறுத்துறீங்களா, வாயை மூடுறீங்களா அப்படின்னு விஜயாவை திட்டுறாரு. ஒன்னால தான் நீ இப்படி பேசி தான் அவன் இப்படி ஆயிட்டான். என்றைக்காவது ஒரு நாள் நீ அவன் மேலே பாசம் காட்டியிருக்கியா? சும்மா எப்போ பார்த்தாலும் அவனை குறை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால தான் அவன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி விஜயா மேலே கோவத்தை காட்டுறாரு அவர். இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே என்னென்னா ஸ்ருதியோடைய அம்மா ஃபோன் பண்ணுறாங்க நம்ம விஜயாவுக்கு. அவங்க ஃபோன் பண்ணி சம்மந்தி அப்படின்னு ஃபோனை பண்ணி, அன்றைக்கி என் புருஷனை அடித்து அசிங்கம் பண்ணார் உங்கள் பிள்ளை, இன்றைக்கி குடிச்சுவிட்டு ஊரறியே அசிங்கப்பட்டு நிற்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முத்துவை பற்றி நாங்கள் சொல்லும் பொழுதுலாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அவங்க புருஷன் சப்போர்ட் பண்ணி பேசுவார்ல, அவர் நல்லவர் வல்லவர்னு, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவன் சரியான குடிகாரன் அப்படின்னு அவங்க கேவலமாக பேசுகிறாங்க ஸ்ருதியோட அம்மா. உடனே விஜயாவுக்கு அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்கு அழுகுறாங்க. அப்படியே அவங்க சம்மந்தி அசிங்கமாக நினச்சிட்டாங்களாம். பெத்த புள்ள இதை மாதிரி கெட்ட பேர் வாங்கிட்டானே, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கு, அதுக்கு அழுவலை. சம்மந்தி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாம். சம்மந்தி இனிமேல் மதிக்க மாட்டாங்களாம். சம்மந்திக்கிட்ட அவங்களால பதில் சொல்ல முடியலையா, அதுக்கு அழுகுறாங்க. இப்போ இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே மீனாவும் நின்று அழுதுட்டுருக்காங்க. அவர் திருந்திட்டாருன்னு நினச்சேன், ஆனால் அவர் பகல்லையே அப்படி சவாரி போகும்போது குடிப்பாருன்னு நினைக்கல, நைட்டில் குடிச்சிட்டு வருவார், நானும் எவ்வளோதான் சொல்லி திருத்திட்டு தான் இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும்னு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வராரு இவர் முத்து, பாவம் ஆட்டோவில் இறங்கி உள்ளே வராரு. உள்ளே வந்தவொடனே யதார்த்தமாக அவங்க அப்பாகிட்ட பேசுகிறாரு. அப்பா இன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப இதாகவே இருந்ததுப்பா, காரை வேற போலீஸ் பிடிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. அவர் இந்த விஷயமே அவருக்கு இன்னுமே இதை மாதிரி விஷயம் அவருக்கு வீட்டில் இந்த பிரச்சனைலாம் தெரியலல்ல, வந்தவொடனே பேசுகிறாரு. அவங்க அப்பா கோவப்படுறாரு. மனோஜ் உடனே உன் படத்தை ஆல்ரெடி நாங்கள் இங்கே டிவியில் போட்டு காட்டிட்டோம், நீ இன்னும் சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் டென்ஷனாக வர்றாரு. முத்து நான் குடிக்கவே இல்லை, சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு. குடிக்காமல் எதுக்கு பாருக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இது மாதிரி சவாரி போனேன் அப்படின்னோடனே நம்பவே இல்லை யாருமே. அவங்க அப்பாகிட்ட போய் சொல்லி பார்க்குறாரு, நம்பலை. மனோஜ் தும்பராக பேசிக்கிட்டே இருந்தார் பாருங்க. மனோஜை போய் நான் குடிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன், மீறி என்னடா பேசிகிட்டு இருக்குன்னு அடிக்க போனார் பாருங்க. உடனே அண்ணாமலை என்ன பண்ணார், குடித்தது மட்டும் இல்லாமல் வீட்டில் ரவுடித்தனம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கிட்டார். அப்புறம் மீனா மாமான்னு சொன்ன ஒரு குரல் கொடுத்தோன்னா டக்குன்னு ஓங்கின கையை அடிக்கலை. இப்போ முத்துவுக்கு என்னன்னா அவங்க அப்பாவும் நம்பலையேன்னு மனசு கஷ்டம். மீனாவை போய் சொல்கிறார், மீனாகிட்டையும் சொல்கிறார் நான் குடிக்கல. மீனாவும் நம்பலை, இந்த பக்கம் அவங்க அப்பாவும் நம்பலை.
நடந்து காட்டுறாரு பாவம். அவர் அவ்வளோ வேதனையில் இருக்கார். வீட்டுக்குள்ளேயே வந்து நடந்து காட்டுறாரு. இங்கே பாரு, நான் வந்து குடிச்சிருந்தா இப்படிலாம் நடப்பானா, இங்கே பாரு நடந்து நான் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டேன் பாரு. பாவமாக இருந்துச்சு அந்த நிமிஷம்லாம். எனக்கு உண்மையிலே வந்து பாவமாக தான். தப்பு பண்ணாமல் ஒருத்தவங்க தண்டனை வந்து வாங்குறது எப்படி? அவங்க அப்பா நம்பவே இல்லை. எப்படியாவது போங்க, பெத்த பிள்ளைங்க வந்து நல்ல பேரை வாங்கி கொடுக்கும், நல்ல விதமாக இருக்குன்னு தான் பிள்ளைங்களை பெற்று வளர்க்குறோம். ஆனால் வந்து இந்த பிள்ளைங்களாலே இவ்வளோ கெட்ட பேர் வந்தால் என்ன பண்ண முடியும்? அதுலேயும் நான் வந்து உன்னை வந்து ரொம்ப வந்து நீ கோவப்படுவ, நீ வந்து நேர்மையாக பேசுவ, ஆனால் குடிக்கிற பழக்கம் மட்டும்தான் உனக்கு இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த குடியே வந்து இன்றைக்கி என்னை அசிங்கப்படுத்திடுச்சு. உன்னை நம்பினதுக்கு எனக்கு நல்லா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவமாக போயிட்டார். ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்னு அண்ணாமலை உள்ளே போயிட்டார். இந்த பக்கம் ரோகிணி வந்து நாங்கள் பண்ண தப்பெல்லாம் எதிர்த்து கேட்டுக்கிட்டு நக்கல் பண்ணி சிரிப்பீங்கள்ல, இன்றைக்கி நீங்கள் பண்ண தப்பை யார் கேட்குறது? இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் போயிட்டாங்க உள்ள. ரவி என்ன சொல்லிட்டு போகிறாரு, ரவி நீயாவது என்னை நம்புடா, நான் குடிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. நீ குடிக்கல, குடிக்கிறது உன்னோட பர்சனல் விஷயம். ஆனால் குடிச்சிட்டு நீ ரோட்டில் வண்டி ஓட்டி இந்த மாதிரி அசிங்கப்பட்டு நிற்கிற, அந்த அசிங்கம் வந்து ஒரு குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் தானே, அதனால் பார்த்து உஷாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரவி போயிட்டார். இப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் குடிகாரு, நீங்கள் வந்துட்டு கோவப்படுவீங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பட்ட பகல்லையே வந்து இது மாதிரி குடிச்சிட்டு சவாரி ஏற்றிட்டு போய் ஆக்சிடெண்ட் பண்ணுறதுக்கு போகிறீங்க. நீங்கள் உங்களை வந்து நான் இது மாதிரிலாம் முத்து நீங்கள் இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்ட்டு அவங்க போயிட்டாங்க. விஜயா இருக்காங்க பாருங்கள், கொஞ்சம் கூடவாங்க ஒரு பெத்த பாசம் இருக்காது, கொஞ்சம் கூடவா இருக்காது. சரி அவங்க தான் வழக்கில் முத்துவை, ஓகே, பெத்த பாசங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம புள்ள பாவம், 1000 தான் சண்டையாக இருக்கட்டுமே பிள்ளையோட, அந்த பாசங்கிறது வராது. ஐயோ நம்ம பிள்ளை இப்படி அழுதுட்டு நிற்கிறானே, காரையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க இது மாதிரி வந்துட்டு குடித்தானோ குடிக்கலையோ கெட்ட பேரை வாங்கிட்டானேன்னு அந்த மனசுக்குள்ளே அந்த இது இருக்காது. அப்படியே என்ன சொல்கிறாங்க, உனக்கு தகுந்த பொண்டாட்டி தான் வந்திருக்கா உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, 2 பேரும் சேர்ந்து வெளியில் போயிடுங்க, இங்கேருந்து எங்கள் மானத்தை வாங்காதீங்க, உங்களால் நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது கடைசி வரைக்கும், 2 பேரும் மரியாதையாக வீட்டை விட்டு காலி பண்ணி போங்க. அவரும் வந்து இதுக்கப்புறம் உன்னை நம்ப மாட்டார், அப்பா அப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பீல, அவரும் இன்னமும் உன்னை நம்ப மாட்டார், மரியாதையாக 2 பேரும் கிளம்பி வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ இதோட மீனா வந்து பாவம் கிச்சனில் போய் நின்று அழுதுட்டு நிற்கிறாங்க. இவர் போயிட்டு நம்ம முத்து போயிட்டு கெஞ்சிறாரு, மீனா நான் குடிக்கல மீனா, நான் குடிக்கல மீனா, நீயாவது என்னை நம்பு அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்காக பாருக்குள்ளே போனீங்க நீங்கள் அப்படின்னோடனே, சவாரி போனேன். என்ன சவாரிக்குள்ளே காரை கொண்டு பாருக்குள்ளே கொண்டு காரை நிறுத்திட்டு சவாரி போனீங்களா? எதுக்கு சவாரி போன நீங்கள் வெளியில நிற்கணும், பாருக்குள்ளே எதுக்கு போனீங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. உங்களால் நான் தான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன், உங்கள் அம்மா என்னன்னாக்கா என்ன இப்படி பேசுகிறாங்க, நான் வந்ததுலேருந்து தான் நீங்கள் குடிக்கிறீங்கன்னு பேசுகிறாங்க, எங்கள் வீட்டு ஆளுங்களும் என்ன பேசுகிறாங்க, எல்லோரும் என்ன தான் திட்டுறாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லி மீனா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முத்து வந்து வீண் பழியையும் சுமந்துக்கிட்டு, யாருமே நம்பலையே அவருக்கு அவங்க அப்பா நம்பாமல் போனது தான் ரொம்ப கஷ்டம். எல்லா நேரத்துலையும் அவங்க அப்பா தானே அவருக்கு கூட துணையாக நிற்பார், இந்த நேரம் அப்பாவும் நம்பலையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதோட முத்து அழுதுகிட்டு நிற்கிறாரு. இதோட முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று விஷயம் சொல்லணும்னா, இந்த இடத்துல மீனா நான் நம்பணும். மீனா கண்டிப்பாக நம்பியிருக்கணும். என் புருஷன் இந்த குடிப்பார் தான், ஆனால் சவாரி நேரத்தில் அவர் குடிச்சிருக்க மாட்டார், இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதை யாரோ வந்து தப்பாக அவரை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அவர் கண்டிப்பாக வந்து அவர் குடிப்பார், நைட்டில் குடிக்கிறாருங்கிறது வேறு, சவாரி போகும்போது அவர் குடிச்சிருக்க மாட்டாருன்னு மீனா ஒரு பாயிண்ட்டு பேசியிருந்துருக்கணும். அப்படி பேசியிருந்தா கண்டிப்பாக மீனா வந்து ஒரு இந்த நேரத்தில் வந்து முத்துவுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும், நம்ம பொண்டாட்டியாவது நம்மளை நம்புகிறாளே அப்படின்ட்டு. அதை பண்ணலை மீனா, அதை பண்ணியிருக்கணும். அந்த பாயிண்ட் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அண்ணாமலையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும், அவன் குடிப்பான் தான், ஆனால் வந்து இந்த மாதிரி சவாரி நேரத்தில் குடிச்சிருக்க மாட்டான், அவன் குடித்தா அப்படிலாம் பேச மாட்டான், இப்படிலாம் நிற்க மாட்டான், அவனால் நின்றுக்கிட்டு கூட பேச முடியாது, அவன் குடிக்கலைங்கிறத அண்ணாமலையாவது இந்த நேரம் வந்துட்டு பேசியிருக்கணும். எல்லாருமே கை விட்டுட்டாங்க. இதோட இருக்குது முத்து பாவமாக தான் இருக்குது. எப்படி தான் ப்ரூவ் பண்ண போகிறாரோ தெரில. ஆனால் ரோகிணியும் இந்த மனோஜும் பேசுனதுக்கு ரோகிணியோட பிரச்சனை வரும்ல, ரோகிணியோட பிரச்சனை வரும்போது இன்றைக்கி சொல்கிறாருல மனோஜ், உன்னோட நாடகத்தெல்லாம் ஏற்கனவே நான் டிவியில் போட்டு காட்டிட்டேன்னு, ரோகிணியும் மனோஜ் பிரச்சனையும் வரப்பையும் டிவியில் போட்டு காட்டணும் அவர். உன் பொண்டாட்டியோட லட்சணத்தை பாரு, ஊரையே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா உன் பொண்டாட்டி, குடும்பத்தையும் ஏமாற்றி ஊரையும் ஏமாற்றி ஊருப்பட்ட பொய்யை சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா, இதுதான் உன் பொண்டாட்டியோட லட்சணம்னு போட்டு காட்டணும் அவர். என்ன பேச்சு அந்த ரோகிணி. அதாவது நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குங்கிறப்ப நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்.
ஆனால் ரோஹிணிக்கு அந்த இதே இல்லை. ஆடாத ஆட்டம் ஆடுறாங்க. என்றைக்கு உண்மை தெரிகிற அன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்கலாம். அன்றைக்கி பார்த்தாக்கா முத்துவும் மீனாவும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு நிற்பாங்க ரோஹிணிக்கு. மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மீனா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐயோ பாவம் அப்படின்னு. முத்து வந்து மனோஜிக்கிட்ட வந்து பாவம் அந்த பொண்ணு, நீ தாண்டா கல்யாணம் பண்ண, நீ தாண்டா வச்சு குடும்பம் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுவார். பாருங்கள், அதுதான் நடக்கும். இதோட முடிச்சிருக்காங்கங்க. முத்துக்கு பாவம் கலங்கி போய் நிற்கிறாரு. முத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உன் புருஷனோட குடியை நிப்பாட்டணுன்னா ஒரு மருந்து ஒன்று இருக்குது, அந்த குடியை நிப்பாட்டுற மருந்தை வந்து நீ ஜூஸில் இது மாதிரி எதுலையாவது கலந்து கொடுத்தினா அவர் குடிக்கிற ஞாபகமே அவருக்கு வராது, குடியை விட்டுருவார், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஒரு பொடி மாதிரி கொடுக்குறாங்க ஒரு டப்பாவில். அந்த பொடியை எடுத்துகிட்டு ஏதோ ஜூஸு கலந்து வச்சு அந்த ஜூஸில் போட்டு கலந்து வச்சுருக்காங்க முத்துக்கிட்ட கொடுக்குறதுக்கு. அது கட்டி நம்ம விஜயா இல்லை அங்கேருந்து வந்து ஜூஸு போட்டு வச்சுருக்கா போல் முத்துக்கு கொடுக்குறதுக்கு. இப்போ முத்துக்கு தான் முக்கியம், அவன் எங்கே ஜூஸை குடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் எடுத்து அவங்க குடிக்கிறாங்க விஜயா. அது என்ன குடித்தாலும் ஒன்றா ஆக போகிறது கிடையாது விஜயாவுக்கு. அதனால் வந்து எந்த கவலையும் கிடையாது. பார்க்கலாம் விஜயாவுக்கு என்ன பேதி ஆக போதா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட முடிச்சிருக்கான். இந்த வீடியோ பார்த்துட்டு முத்துவை பார்த்து யார் யார் தான் கஷ்டப்பட்டீங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். முத்து பாவங்க அன்றைக்கி ரொம்ப கொடுமை. ஆனால் இந்த நேரம் மீனா நம்பி இருக்கணும். நான் அதை தான் எதிர்பார்த்தேன். மீனா வந்து புருஷனை வந்து விட்டு கொடுக்காமல் பேசியிருக்கணும் எல்லார்ட்டையும். அது பண்ணாமல் விட்டாங்க. சரிங்க, இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.